Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான பாஸ்தா. அதுவும் இது டொமேட்டோ வச்சு நம்ம பண்ணக்கூடிய கிரீமியான பாஸ்தா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும். இதுல நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணாம அதுவும் வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமியான டொமேட்டோ பாஸ்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நார்மல் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு, 3 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, இது வந்து ஒரு 5 இலை போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து துளசி இலை கூட போட்டுக்கலாம். ஒரு 5 சின்னதாக கட் பண்ண லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இவ்வளோ போட்டு நம்ம லேசாக வதக்கி கொடுத்துக்கலாம். இனிமேல் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டான தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிய வெந்துடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனிமேல் ஒரு முறை லேசாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை வந்து ஆற விட்டுறலாம். இன்னொரு பெரிய கடாய் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா வந்து நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். 2 கப்பு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 250 ml கப்பு. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வேக விடணும். நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உப்பு போடுங்க. இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நீ ஹை ஃப்ளேமில் கூட வச்சு வேக விடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா குக் ஆயிடுச்சு. இனிமேல் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இதில் கூலிங்கான தண்ணியில் போடணும் அப்படிங்கிற அவசியம் தேவைப்படாது. இப்போது இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி, அப்புறமா பாதாம் ஒரு 15 போல் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி மட்டுமே வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை பாதாம் மட்டுமே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோலை எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இலகி வரும். இந்த மாதிரி எல்லா தோலையுமே எடுத்துருங்க. இது வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக ரெடி பண்ணுறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறத விட நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்கணும். எந்த ஒரு குறப்பும் இருக்கக்கூடாது. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக தான் அரைப்படணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் நெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம், இல்லை நார்மலான எண்ணெய் கூட சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஓரிகானோ, இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓரிகானோ நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த டொமேட்டோ பேஸ்ட் அதை இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பாஸ்தா வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சேருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்.
இதில் வந்து நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். அப்புறமா டொமேட்டோ வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். அதனால செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைசியாக தான் உப்பு வந்து போடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டு அதையும் உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்தா போதும். இது நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து கடைசியாக சேர்த்துருந்தேன். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒயிட் டொமேட்டோ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.